சத்திய வாய்ஸ் அப்படின்ற சேனலுக்குள்ள வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு பைபிள்ல இருந்து நம்ம ஒரு வசனத்தை படித்து தியானிக்க போறோம். நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைய யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா பவுல். அப்போஸ்தலராகிய பவுல் ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்துல குறிப்பிடப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஒரு ஆவிக்குரிய மகனை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்துல அவரை வளர்க்கறதுக்கு அவர் பிரயாசப்படுகிறார் அப்படின்றத இந்த தீமோத்தேயு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறாரு அப்படின்றத தீமோத்தேயு எப்படி அவர் உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்றத நம்மளால பாத்துக்க முடியும். இதுல சொல்றாரு, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கையை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அவருக்கு ஒரு ஞாபகப்படுத்துறாரு, நீ அதை இன்னுமா ஆண்டவருக்குள்ள நீ வளரு, உன்னுடைய அபிஷேகத்தை உன்னுடைய வரத்தை எல்லாம் இன்னுமா நீ என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய தரல, மாறா எதை கொடுத்திருக்கிறார்னா பலமுள்ள ஆவிய, அன்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவியதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புத்திமதியை சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய மகனை பவுல் உருவாக்குகிறார், வளர்க்கிறார். அவரை கர்த்தருக்குள்ள பிரயாசப்படும்படியான காரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய முதலாவது கடமை, அதாவது ஒரு மந்தை மேய்ப்பராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு லீடர்ஷிப்போட ஒரு கடமை என்னன்னாக்கா, தனக்கு கீழே இருக்கிறவங்கள தேவனுக்குள்ள உருவாக்கணும், வளர்க்கணும். இந்த வாஞ்ச ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். நாம இல்ல, நமக்கு அப்புறமா கர்த்தருக்காக நிக்கிற ஆட்கள் இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை, அந்த விருப்பம் ஒவ்வொரு லீடர்ஸ்குள்ளயும், ஒவ்வொரு போதகருக்குள்ளயும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளயும், ஒவ்வொரு வழி நடத்துகிற ஒவ்வொரு மேய்ப்பர்களுக்குள்ளயும் இது இருக்கும் பொழுது கட்டாயமா நல்ல சீஷத்துவத்தை, அதாவது கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய சீஷர்களை நம்ம என்ன பண்ண முடியும், ஏசப்பாக்காக நம்ம சீஷர்களை உருவாக்க முடியும். அததான் இந்த பவுல் அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயு கிட்ட பேசி ஒரு கடிதத்தை போட்டு, நீ எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும், எப்படி நீ மத்தவங்க கிட்ட பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்து ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவை உருவாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பிட்டு இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அவர் தைரியப்படுத்துகிறத பார்க்க முடியுது. நமக்கு அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஸ்ட்ராங்கா இரு, தைரியமா இரு, நல்ல போராட்டத்தை நீ போராடணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு நல்ல பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நீ ஆவிக்குரிய விதத்துல எந்த இடத்துல சோர்ந்து போயிடக்கூடாது, நல்ல தைரியமா இருக்கணும், உன்னுடைய ஊழியத்துல அன்பு இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். நீ ஊழியத்தை பண்ணும் பொழுது அதுல இருமனம் உள்ளவனா இருந்துடக்கூடாது, தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும், தெளிவா பேசணும், தெளிவா ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழகா அறிவுரைகளை சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்குன்னு சொல்லி சீஷத்துவத்துல பவுலாகிய அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயுவை உருவாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆசை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளும் இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருக்காக அநேகரை உருவாக்க முடியும். நம்ம அவங்க நல்லா பண்றாங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போராமப்படுறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம காட்டிலும் அவங்களுக்கு நல்லா இன்னும் ஜெபிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் அவங்க நம்மளை காட்டிலும் அதிகமா ஜெபிக்கணும். எலியாவை நம்ம பாக்குறோம். எலியாவை காட்டிலும் எலிசா என்ன பண்ணாரு, இன்னும் அதிகமான 14 அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி அவரோட மரணத்துக்கு பின்பாக கூட அற்புதம் நடந்ததுன்னு பார்க்கணும். ரெட்டத்தை நம்மளை விட இன்னும் அதிகமா அவங்க என்ன பண்ணணும், கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்ற ஆசை ஒவ்வொரு ஆவிக்குரிய தாய் தகப்பனருக்குள்ளயும் இருந்தது, அந்த வாஞ்சை இருந்தது அப்படின்னா உண்மையாகவே கர்த்தருக்காக நிறைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எழும்புவாங்க, வாஞ்சையா அவங்களுடைய ஊழியத்தை செய்வாங்க. நம்ம உருவாக்கும் பொழுது அவங்களுடைய பொருளாதாரத்தையோ இல்ல அவங்களுடைய
மத்த காரியங்கள் உலக பிரகார காரியம் பார்க்காம அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்காக உருவாக்கணும். தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், இல்ல ஊழியமா இருந்தாலும், வேலை ஸ்தலமாக எங்க இருந்தாலும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நல்ல ஸ்ட்ராங் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்ல நம்மளால போராட முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மளால சாதிக்க முடியும். நம்ம இதுல வின் பண்ணுவோம். ஆண்டவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால நாமும் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு பலன் நமக்குள்ள இருக்கணும். அந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் கிறிஸ்துவ நம்ம வெளிப்படுத்துகிற அந்த அன்பின் சாயல், அந்த அன்பின் சுபாவம் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சு, அந்த தெளிந்த புத்தியோடு நம்ம செயல்படும் பொழுது நம்மள பார்த்து நம்ம வணங்குகிற தேவன் யார் என்பதை நம்ம வாயினாலே சொல்லாமையே நம்மளுடைய சாட்சி நிமித்தம் நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அநேக கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்புவாங்க. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில உருவாக்குகிறவர்களும் கர்த்தருக்கென்றே உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்காக எழுந்து